ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீங்க சொல்ற மாதிரி இவன் பொறுக்கிங்கிறது உண்மைதான். இப்ப இல்ல, இவனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். மித்ரா கிட்ட பணம் கேட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான். நான் தான் அதை கண்டுபிடிச்சு போலீஸ்ல இவனை பிடிச்சு கொடுத்து அடிச்சு விரட்டி விட்டேன். மித்ராவை ஜாமீன்ல எடுத்தாங்கிறது தவிர இவன் சொல்றது அத்தனையும் போய். சார், நீங்க தான் சார் போய் சொல்றீங்க. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருந்துகிட்டு பச்சையா போய் சொல்றீங்களே. நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயும் பார்த்ததே இல்லை சார். டேய், அடிச்சு பல்லைகளெல்லாம் உடைச்சிருவேன். வாய மூடுறா. என்ன மேடம், என் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா என்ன கூட்டு வந்து இவர்கிட்ட அடி வாங்க வச்சிருவீங்க போல. டேய், நீ சும்மாறா. வாசுகி, உன் மருமக மேலேயோ இல்ல இந்த குடும்பத்து மேலேயோ எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தும் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எல்லாம் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நானே அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன். அதுக்கு சாட்சியா இவனையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு மேலேயும் ஏன் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க நல்லதுக்காக பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா உங்க மேலயும் ஏதோ தப்பு இருக்கு. வாய முடுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது எங்க வீட்டு பிரச்சனை. இதை எப்படி தீர்க்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, புரியுதா? அப்படியா? சரி வாசுகி, இது உன் குடும்ப விவகாரம். இதுக்குள்ள நான் வந்தது ஏன் தப்புதாமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். தம்பிய ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. நாங்க மித்ராவை இந்த வீட்லயே விட்டுட்டு போறோம். அவ்வளவுதானே? அவனே சொல்லுவான். வினய், மித்ரா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சொல்லுங்க வினய். நான் தப்பான ஆளுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லுங்க வினய். ஐயோ அம்மா,
அம்மா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்கம்மா. ஏன் அமைதியாவே இருக்கீங்க? சொல்லுங்க. என்னம்மா? ஏமா, நான் இவ்ளோ சொல்லியும் நீ இவ்வளவுதான் நம்புறல்ல? மா, அவ சுத்த ஃப்ராடுமா. தயவு செஞ்சு நீ அவளை நம்பாத. ஆரம்பத்துல இது பண்ண ஃப்ராடு தனமெல்லாம் ஒவ்வொன்னா நமக்கு தெரிய வர்றப்பெல்லாம் இவன் நல்லவன் ஒவ்வொன்னையும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே தான் வந்தோம். மா, அதே மாதிரி இதையும் சும்மாலாம் விட்டுற முடியாதுமா. ச்சே, இன்னும் எத்தனை விஷயத்தான் நமக்கெல்லாம் தெரியாம இவ பண்ணி வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். வினய், ஒரு நிமிஷம். ஆமா ஆண்டி, இவ ஒரு தப்பான பொண்ணு. 1ஆம் நம்பர் ஃப்ராடு. அவ்வளோ ஏன், அன்னைக்கு நாங்களே இவளை இன்னொருத்தங்க கூட ஹோட்டல்ல பார்த்தோம். உத்தமிக்கு வேற ஒரு ஆம்பளை கூட பட்ட பகல்ல ஹோட்டல்ல என்ன வேலை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.